வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். நாம் எல்லாருமே வழிபாடுகள் அப்படிங்கிற விஷயத்த ஈடுபாட்டோட செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம். இந்த கோயிலுக்கு போனதே இல்லையே அப்படின்னு சாமி கும்பிட்றோம். இந்த கோவில் தாங்க நான் அடிக்கடி போகிற கோவில் அப்படின்லாம் சொல்லி வழிபட்டுக்கிட்டே இருக்கோம். இதில் முக்கியமான ஒரு வழிபாட்டை நாம் இந்த அவசரமாக பயணிச்சிட்டு இருக்கிற இந்த உலகத்தில் நாம் மிஸ் பண்ணிடுறோம். அந்த வழிபாடு அப்படிங்கிறது முன்னோர் வழிபாடு. சாஸ்திரங்களில் ஆப்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லா தருணங்கள்லையும் நமக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. நமக்கு ஏதாவது ஒரு வேலை விஷயமாவோ அல்லது குடும்ப சூழல் விஷயமாவோ உறவுகள் விஷயமாவோ ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த உறவுகளை நாம் முறித்து கொள்ளாமல் இருப்போம். அல்லது இந்த உறவு நம்மளை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குது, நம்மளை காயப்படுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம புறக்கணிப்போம். இப்படிலாம் ஒரு ஆப்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? இப்போ எங்கள் சித்தப்பா பெரிய லட்சாதிபதியாக கிட்டத்தட்ட கோடீஸ்வரராக இருந்தார். ஆனால் எங்கள் சித்தப்பாவுக்கு வாரிசு கிடையாது. அப்படிங்கிறதுனாலயே எங்கள் சித்தி எங்ககிட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் என்னுடைய சின்ன வயசுலேயே கட் பண்ணிட்டாங்க. ஆனால் சித்தப்பா தானே, அவர் என்ன இப்போ இனிமேல் பேசலை அப்படின்னாக்கா பக்கத்து வீட்டு ஐயாவாயிடுவாரா இல்லை பெரியப்பாவா மாறிடுவாரா? இந்த ஜென்மத்தில் இந்த உறவுங்கிறது அப்படித்தான். ஸோ ஆக மொத்தத்தில் நாம் செய்கிற முக்கியமான வழிபாடு என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்த உலகத்துக்கு நாம் வருவதற்கு காரணமாக இருந்த நம்மளுடைய முன்னோர் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த முன்னோர் வழிபாடு குறித்து தான் இந்த வீடியோவில் உங்களோட சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம்னு இருக்கேன். அதாவது முன்னோர் வழிபாடை பொதுவாக நான் பிராமின் நான் பிராமின் அதெல்லாம் விட்டுருங்க. பொதுவாக முன்னோர் வழிபாடை நான் எப்போ செய்வோம் நாம் அப்படின்னு சொன்னாக்க, அவங்களுடைய இறந்த திதி என்னைக்கு வருதோ, ஒரு ஐப்பசி மாதம் இறந்துருக்காங்க, அப்போ அந்த திதி வருது. அந்த திதியில் அவங்களுக்கு உண்டான வழிபாடை நாம் செய்வோம். சில பேர் இறந்த தேதியை வைத்துக்கொண்டு திதி செய்வாங்க. இந்த தேதியில் இறந்துருக்காங்க, அக்டோபர் மாதத்தில் இத்தனாம் தேதியில் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்கள் அப்பா ஜனவரி மாதம் 6ஆம் தேதி இறந்தாருனாக்கா, நான் ஜனவரி 6ஆம் தேதி அன்னைக்கு என்ன திதியாக இருந்ததோ, இறந்த அன்னைக்கு இருந்ததோ அந்த திதியில், மார்கழி மாதத்தில் அந்த திதி எப்போ வருதோ அந்த சமயத்தில் தான் திதி தர்ப்பணம் எல்லாமே, சிரார்த்தம் எல்லாமே செய்யும். இது மாதிரி கணக்கெடுத்து வழிபாடு செய்கிறவங்க இருக்காங்க. சரி, வருஷம் அந்த எப்போ திதி வருதோ அல்லது எப்போ அந்த இறந்த நாள் வருதோ அப்போ நாம் வழிபட்டு வணங்கி எல்லாமே செஞ்சுட்டா போதுமா அப்படின்னாக்க கிடையாது. நமக்கு எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. குறிப்பாக ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம், அம்மன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை போனால் விசேஷம், துர்க்கையை ராகு காலத்தில் போய் தரிசனம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறது போல், முன்னோர் வழிபாட்டுக்கு நேரம் காலம் கிடையாது அப்படின்னு சொன்னாலும் கூட முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறத ஒவ்வொரு அமாவாசை வரும்போதும் செய்யணும். மாதம் ஆனி மாதம் அமாவாசை, ஆடி மாதம் அமாவாசை, புரட்டாசி மாதம் ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதம், மார்கழி மாதம்னு வரக்கூடிய ஒவ்வொரு மாத அமாவாசையிலையும் முன்னோர்களை வழிபடணும். அதே போல் தமிழ் மாத பிறப்பு இருக்குல்ல, ஆடி மாதம் பிறந்துருச்சு இன்னைக்கு 1ஆம் தேதி, ஆவணி மாதம் பிறந்துருச்சு 1ஆம் தேதி, கார்த்திகை மாதம் பிறந்துருச்சு 1ஆம் தேதி, மார்கழி மாதம் 1ஆம் தேதி பிறந்துருச்சு அப்படின்னு இருக்கிற தமிழ் மாத பிறப்பிலையும் நாம் முன்னோர்களை வழிபடணும். அவங்களுக்கு எள்ளும் தண்ணீருமாக அர்க்கியம் செய்யணும். அர்க்கியம்னா எள்ளு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வச்சுக்கிட்டு அவங்க பேரை சொல்லி அர்க்கியம் விடணும். அப்படி நாம் விடுகிற அந்த நீரானது முன்னோர்களுடைய பித்ருக்களுடைய அவர்களுடைய தாகத்தை தணிக்கும். அந்த எள்ளானது உணவாக மாறும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு, ஒரு சாஸ்திரம் இருக்கு, ஒரு சடங்கு இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி, அப்ப ஒரு வருடத்துக்கு 96 தர்ப்பணங்கள் அப்படின்னு சொல்லப்படும். ஒரு வருஷத்துக்கு அமாவாசைக்கு அமாவாசை, மாதம் வரக்கூடியது கிரகண தர்ப்பணங்கள், புரட்டாசி மகாலயபட்ச தர்ப்பணங்கள், அப்படி இப்படின்ட்டுலாம் அவ்வளவு தர்ப்பணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி.
ஆனால் நாம் அமாவாசை ஒவ்வொரு அமாவாசையிலையும் முன்னோர்களை வழிபடுகிறோம்னா இல்லை. அதே போல் ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்புலையும் வழிபடுகிறோம் முன்னோர்களுக்கு அன்னைக்கு உண்டான சீராடல்களை செய்கிறோம் அப்படின்னா அதுவும் இல்லை. அப்போ என்ன செய்யணும்? இதற்கெல்லாம் ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, சாஸ்திரத்தில் ஒரு விளக்கு. இந்த சமயத்தில் செய்யணியா, செய்ய விட்டுட்டியா, இப்போயாவது தயவு செஞ்சு அப்படின்னு சொல்கிற ஒரு காலகட்டம் தான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபட்சம் அப்படிங்கிற காலம். பக்ஷம் அப்படின்னா 15 அப்படின்னு அர்த்தம். மகாலயம் அப்படின்னா ஆழமான அபிவிருத்தி தரக்கூடிய விஸ்தாரமான மகோன்னதமான 15 நாட்கள் அப்படின்னு அர்த்தம். மகாலயபட்சம்னா அப்படிப்பட்ட ஒரு 15 நாள். அது எப்போ வருது? புரட்டாசி மாசத்துல மகாலயபட்சம் ஆரம்பிக்கும். இந்த முறை புரட்டாசி மகாலயபட்சம் அப்படிங்கிறது புரட்டாசி மாசத்துக்கு முன்னாடியே வருது. சில சமயம் சில தருணங்கள்ல அப்படி வர்றதுண்டு. அதன்படி கணக்கெடுத்து பார்த்தோம்னாக்க வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி மகாலயபட்சம் அப்படிங்கிற அந்த புண்ணிய காலம். அந்த மகாலயபட்ச புண்ணிய காலம் கிட்டத்தட்ட ஆவணி மாசத்தினுடைய கடைசி 10 நாள்லயே வந்துடுது. அப்ப அந்த 15 நாட்கள்ல இந்த 10 நாட்கள் அப்புறம் புரட்டாசியில வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது தான் மகாலயபட்சம் முடிந்து அடுத்தாப்புல அமாவாசை வரும். அப்ப மகாலயபட்சத்துல, அதாவது ஒரு பௌர்ணமிக்கு அடுத்த நாள்ல இருந்து வரக்கூடியது தான் மகாலயபட்சம். அந்த 15 நாள் எதை நோக்கி போகுது? அமாவாசையை நோக்கி போகுது. இந்த 15 நாள்ங்கிறது தாங்க ஒரு 365 நாள்ல இந்த 15 நாள் நம் முன்னோர்களை உருகி 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 சிரத்தையாக வழிபடக்கூடிய நாள். நம்ம தயவு செய்து அதை மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். 80,000 ரூபா சம்பளம் வாங்குகிறோம், 2 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குகிறோம், லக்ஸூரியான ஃப்ளாட்டில் அப்பார்ட்மெண்ட்ஸில் குடியிருக்கிறோம், கார் இருக்குது, கணவர் வேலைக்கு போகிறாரு, மனைவி வேலைக்கு போகிறாங்க, கணவர் மனைவின்னு மாதம் 4-4.5 லட்சம் ரூபா சேர்த்து சம்பளம் வாங்குறாங்க, குழந்தைகளை நல்ல கல்வி கொடுத்து படிக்க வைக்கிறாங்க, வீட்டுக்கு தேவையான என்னென்ன அத்தியாவசியமாக இருக்குதோ அந்த அப்படி இவ்வளவு பிரம்மாண்டமான டிவியிலேருந்து ஒரு 1.5 ஆள் உயரத்துக்கு இருக்கிற இதிலேருந்து ஒரு 2 டன் 2.5 டன் ஏசி முதற்கொண்டு அப்படின்ட்டுலாம் வாங்கிலாம் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் நாம் நம்மளுடைய கடன், பித்ரு கடன் அப்படின்னு சொல்கிறோம். கடன்னா என்ன அப்படின்னா, என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னா, கடன் வாங்கிட்டு நம்ம வேலை பார்த்து கழிச்சிக்கணும் போல இருக்கே அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கடன்னா கடமை. நான் ஒருத்தங்கள்கிட்ட பணம் வாங்கியிருக்கேன், அதை நான் திருப்பி தரணுங்கிறது கடமை. அதே போல இந்த பிறப்பை கொடுத்த முன்னோர்களுக்கு நம்முடைய கடமை, அதுதான் பித்ரு கடன், பித்ருக்கள் கடன். அந்த மகாலயபட்ச காலத்திலேயாவது உங்க பித்ருக்களை வணங்குகிறா அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. சரி, இந்த மகாலயபட்சம் அப்படிங்கிறது 15 நாள். அமாவாசை அன்னைக்கு மட்டும் நாம வழிபாடு செஞ்சா போரும்னு சொன்னோம். மாசம் மாசம் தமிழ் மாச பிறப்புல ஒரு வழிபாடு செஞ்சா போரும்னு சொன்னோம். வருஷா வருஷம் முன்னோர்களுடைய, அப்பாவுடைய, அம்மாவுடைய, தாத்தாக்களுடைய திதி என்னைக்கு வருதோ அன்னைக்கு நம்ம தர்ப்பணம் மாதிரி கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னோம். இது என்ன மகாலயபட்சம் 15 நாட்களுமே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். ஆமாங்க, இந்த மகாலயபட்சம் இந்த 15 நாளுமே பித்ரு லோகத்தில் இருப்பவர்களுக்கான காலம். பித்ரு லோகத்தில் இருக்கிற நம்முடைய பித்ருக்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய சான்றோர்கள், அவர்களுக்காக அவர்களை ஆராதனை செய்து அவர்களை மகிழ்வித்து நமக்கு ஏற்பட்ட பித்ரு சாபங்களிலிருந்து விலகிக் கொள்வதற்காக நாம் செய்கிற முக்கியமான வழிபாடு. இந்த சமயத்தில் மகாலயபட்சம் அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் நாம் முன்னோர்களை நினைத்து வணங்குவது நல்லது. முன்னோர்களின் பெயர்களை சொல்லி அர்க்கியம் விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அர்க்கியம்னா என்ன சொன்னேன்? எள்ளும் தண்ணீரும் கலந்து கட்டை விரலால் அப்படி விடுவது ரொம்ப ரொம்ப உசத்தியான உன்னதமான விஷயம். அதே போல இந்த மகாலயபட்ச காலத்தில் முன்னோர்களை நினைத்து நாம தான தர்மங்கள் செய்யலாம். நான் வருஷா வருஷம் எங்கள் அப்பா இறந்துட்டாரு, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா இறந்தாரு, அதுக்கு அடுத்த வருஷமே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அப்பாவுடைய பிரிவை எங்கள் அம்மாவால் தாங்கிக்க முடியல, இறந்துட்டாங்க. நான் அன்றைய காலகட்டத்திலேருந்து
அதை அடுத்து எங்கள் சித்தப்பா கோடீஸ்வரராக இருந்தாருன்னு சொன்னல, அவருக்கு வாரிசு கிடையாதுன்னு சொன்னல, அவர் எனக்கு 10 காசு கூட எனக்கு தரல. ஆனால் எங்கள் சித்தப்பாவுக்கும் நான் உண்டான அந்த வருஷ காரியங்களை, தர்ப்பண காரியங்களை எல்லாம் நான் தொடர்ந்து செய்துகிட்டு இருக்கேன். அப்போ இந்த மகாலயபட்ச காலத்தில் என்னுடைய முன்னோர்களை நினைத்து நான் வழிபாடு செய்கிறது, நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் தான தர்மங்கள் செய்கிறது. என்ன தானம் செய்யலாம்? உணவு தானம் செய்யலாம். காய்கறிகள், சத்துமிக்க காய்கறிகள் வழங்கி தானம் செய்து புண்ணியங்களை பெறலாம். புத்தாடைகள், வஸ்திர தானம் செய்யலாம். இந்த மகாலயபட்ச காலத்தில் வஸ்திர தானம் செய்தால் நமக்கு தரித்திர நிலை தீரும். குடை, செருப்பு முதலானவற்றை யாருக்காவது வாங்கி கொடுத்தால் நமக்கு பீடை முதலான விஷயங்கள்ல இருந்தும், சாபம் முதலான விஷயங்கள்ல இருந்தும் நீங்க பெறலாம். உணவு தானம், யாருக்காவது ஒருத்தருக்காவது ஒரு சாதம் போட்டலாம். ஒரு மீல்ஸ் 50 ரூபாய் 80 ரூபான்னு விற்கிதா, அதை வாங்கி கொடுங்க. இல்லையா, ஒரு 30 ரூபா 40 ரூபாய்க்கு ஒரு தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழ சாதம்னு இருக்கா, அதை யாருக்காவது வாங்கி கொடுங்க. இப்படி அன்னதானம் செய்யறதுங்கிறது ஒவ்வொரு பருக்கையும் உங்களுக்கு புண்ணியமாக வந்து சேரும். காய்கறிகள் தானம் செய்யறது மகா புண்ணியம். இதே போல பாத்திரம், அந்த பாத்திரம் தானம் செய்யறது, ஒரு சொம்பு, ஒரு பித்தளை சொம்பு, ஒரு செம்பு, அது மாதிரி ஏதாவது டம்ளர், டபரா, இது மாதிரி ஏதாவது தானம் செய்யறதும் நமக்கு தன தானிய சேர்க்கைகளை பெருக்கித்தரும். இப்படி ஒவ்வொரு தானங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கு. அதனால இந்த மகாலயபட்சம் அப்படிங்கிற இந்த புண்ணிய காலம் இது செப்டம்பர் 8ஆம் தேதியிலிருந்து தொடங்குது. அதிலிருந்து அடுத்த அந்த வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு வரைக்க மகாலயபட்ச புண்ணிய காலம். இந்த நாட்களில் உங்களால் முடிந்த தானங்களை செய்யுங்க. நான் வருஷம் இந்த 15 நாட்களுமே நான் சாஸ்திரிகளை வரவழைத்து தினமும் தர்ப்பணம் செய்யறதும் தினமும் தானங்கள் செய்யறதும் வழக்கம். அப்படி இந்த தர்ம தான காரியங்களில் உங்கள் முன்னோர்களை நினைத்து உங்கள் முன்னோர்களின் பெயர்களை எழுதி எனக்கு அனுப்பி வைத்தால் 250 ரூபாய் நீங்கள் தந்தால், அது எனக்கான கட்டணம் அல்ல, நான் டெய்லி கொடுக்குற தானங்களுக்கான ஒரு பங்களிப்பாக நீங்களும் அதை செய்யலாம். ஒரு 250 ரூபாய் நீங்கள் அனுப்பி வைத்தால், இந்த ஜிபே நம்பருக்கு அனுப்பி வைத்தால், மகாலயபட்ச புண்ணிய காலத்தில் நான் செய்கிற இந்த வழிபாட்டில் நீங்களும் பங்கு பெறுவீர்கள். உங்களுக்கும் அந்த புண்ணியம் போய் சேரும். முக்கியமாக உங்கள் குடும்பத்தினருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் அந்த புண்ணியம் போய் சேரும். இதில் உள்ள எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய முன்னோர்களுடைய பெயர்களை பதிவிடுங்கள். அதே போல் 250 ரூபாய், குறைந்தபட்சம் 250 ரூபாய் அனுப்பி இந்த புண்ணியபட்ச மகாலயபட்ச முன்னோர் வழிபாட்டு காலத்தில் நாம் சேர்ந்து முன்னோர்களை வணங்குவோம், வழிபடுவோம், வளம் பெறுவோம், நலம் பெறுவோம், வளம் பெறுவோம்.